வணக்கம். வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெஜிடபிள் காரக்கூட்டு. இதற்கு தேவையான பொருட்கள்: மிக்ஸ்டு வெஜிடபிள், கேரட்ஸ், பீன்ஸ், அவரைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, அரை தக்காளி, வெங்காயம், அரை வெங்காயம், தாளிப்பதற்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், அரைத்து ஊற்றுவதற்கு பூண்டு, வரமிளகாய், கோகோனட் 3 டேபிள் ஸ்பூன்ஸ், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வரமிளகாய் அதிகமாக வச்சுக்கலாம். நாங்கள் 2 வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூடான பேனில் ஆயில் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு பொரிக்கிறோம். இதோட ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை சிறிதளவு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் நீங்கள் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இந்த காரக்கூட்டு கறிக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நாங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சம், தக்காளி, அந்த அரை தக்காளி போட்டு வதக்கிட்டுருக்கோம். ஸோ இந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் அதோடு நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இந்த மீன் டைமில் நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வரமிளகாய், பூண்டு, கோகோனட், சிறிதளவு சீரகம் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து அவரைக்காய், பீன்ஸ் இது ரெண்டையும் முதல்ல போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். இந்த 2 காயும் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வாழைக்காய், கத்திரிக்காய், கேரட்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த எல்லா காய்களையும் போட்டதுக்கப்புறம் சிறிதளவு வந்து நம்ம மஞ்சள் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான சிறிதளவு தண்ணீர் ஆட் பண்ணி மூடி வச்சு நல்லா கொஞ்சம் வேக வைக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கிறோம். இந்த காரக்கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.